மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. இப்படி நாம் தினமும் ஹரஹர நம பார்வதி பதையே அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக வழி கிடைக்கும். ஒரு தடவை சொல்லும்போது நம்ம வாத்தியார் சொல்லுவார், ஒரு தடவை நீ சொன்னால் போகிறப்பா, ஒரு வாரத்துக்கு சோத்துக்கு பஞ்சமே இருக்காது, ஆனால் நீ யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் எந்த தானம் பண்ணாலும் அன்னதானத்துக்கு தான் எந்த உலகத்திலும் மகான்கள் மெச்சு கொண்டிருக்கிறார்கள். நாம்ளே வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு பூஜைக்கோ கோயிலுக்கோ ஊருக்கோ டூருக்கோ எங்கேயோ போகிறோம், ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஐயா சாப்பாடு என்ன எத்தனை மணிக்கு தான் கேட்குறோம். அன்னம் பிரம்மே திவ்யஜானாது அன்னாத்தே பகல் விமானி பூதா நிஜாயந்தே அன்னே நஜாதா நிஜீவந்தி வேதம் சொல்கிறது. இது அன்னமய கோஷம். நீங்கள் இப்போ அத்வைதம் வைதம் யாருமே இது பார்க்க மாட்டாங்க, புரியுதுங்களா? பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், பக்தி பூர்வமாக யார் இருக்கான்னு கேட்டேன்னா ஏதோ ஒரு நிமிஷம் முழுமையான பக்தி இருப்பது ரொம்ப குறைவு. பக்தி யோகம் இப்படி இருக்கு. ஞான யோகம் என்ன? ஞான சித்தி ஆவதற்கான வழிமுறைகள் ஒரு சரியான குருவை தேடி கொடுத்து ஞானம் கற்றுக்கணும். அதிலே ஞானங்கள் பல. விஜானம் யஜ்ஞானம், விஜானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே விஜா விஜானம் தேவா சர்வேஹே பிரம்மதே அப்படின்னு விஜானம் இருக்குது, மெய்ஞானம் இருக்குது. மெய்ஞானத்தை தெரிந்து கொள்வதற்கு என்ன வேணும்? முதலில் உனக்கு தர்மத்தை முதலில் நீ செய்யும் பொழுது தர்மமானது அப்பாடி ஒரு 4 பேருக்கு 10 பேருக்கு சந்தோஷமாக நம்ம சாப்பாடை கொடுத்தோம், அவள் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்போது அந்த தியான நிலைக்கு செய்யலாம். இதுக்கு தான் என்ன சொன்னால், அன்னதானத்தையே பிரதானமாக சொல்லும் பொழுது நமக்கு ஞான யோகம் காலியாயிடுது, பக்தி யோகம் போயிடுது, நம்ம செய்த கர்மயோகம் நம்ம பின்னாடி. அதுதான் கர்மா. கர்மானா என்னமோ தீட்டு தொடக்குன்னு பேசுகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. கர்மா என்று ஹிந்தியில் சொன்னால் கரோ, கர் கர்ன வீடு, கர் கரோ இதராவோ ஏ காம் கரோ அப்படின்னு. கர்மா என்கிறால் செய்வினை, செய்த வினை, செய்கின்ற வேலைகள், அதனுடைய முன்வினை பின்வினை தீவினை. அதாவது எல்லாரும் சொல்லுவீங்க நீங்களாம், காட் ப்ரொப்போசலாம், மேன் டிஸ்போசலாம். இது எல்லாம் நீ எல்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாம் படித்தவங்களுக்கு தான் தெரியும். பிரமாணம் பேசுவாங்க இங்கிலீஷ்னால, எங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது. என்ன 51 எழுத்துக்கள் கொண்ட அக்ஷரமானது சமஸ்கிருதத்தில், அதில் பாதி தான் 26. என்ன காடு முன்னாடியே காட் ப்ரப்போசல், மேன் டிஸ்போசல் யாருமே பண்ணுறதே கிடையாது. காடு என்ன எழுதி நம்ம தலையில் எழுதி அனுப்பிச்சிருக்கான் பிரம்மன் லோகத்துலேருந்து, அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு யாரால் முடியும்? ஒரு சரியான சத்குருவை தேடி பிடிச்சாக்க நம்மளுடைய கர்ம பலனை அப்படி கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள காஞ்சி மகாபரிவார் எடுத்துக்கிட்டோம். உள்ளே வரும்போது யாரு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோளோ அப்படின்னு கேட்பார். இவர் என்ன சொல்லிகிட்டே இருக்காரா? அதான் ஞானிகளுடைய தத்துவம். என்ன, இந்த ஞானிகளுடைய தத்துவத்தை பற்றி பேசும்போது போயிட்டே இருக்கலாம். சித்தர்களை பற்றி 18 சித்தர்களை பற்றி தான் பேசுகிறாங்க. எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதையானு தெரிஞ்சுக்கிட்டாங்களே. 18 லட்சம் கோடி என்று 18 லட்சம் இன்ட்டு 18 லட்சம் இன்ட்டு 18 லட்சம் கோடி, பல லட்சம் கோடி மணல், கங்கை மணலை கூட எண்ணி விடலாம். அகஸ்தியர் அவதாரத்தை தெரிந்து கொள்ளவே முடியாது. ஆதி மூல அகஸ்திய பிரான் சித்தர்களை பற்றி இன்னுமே சொல்லி 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 அந்த குதூகல நந்தின்னு திருவண்ணாமலையில் இருக்கிறத சொல்லிட்டு இன்னும் எழுதுகிறார். யுகமே கடந்து போயிட்டு இருக்கு, எந்த காலத்திலையும் எழுதப்படும். அதனால் நம்ம இப்போ என்ன கேட்டால், இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட், எல்லாருக்கும் நோய் இல்லாத வாழ்க்கை வேண்டும், குறைவில்லாத செல்வம் வேண்டும். இப்போ ஒன்றா கார்டியாலஜிஸ்ட்டை போயிடுறாங்க. இந்த மூச்சுத்திணறலானது இந்த 2024 நீ ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம், பிராணாயாமம் பண்ணுவோம். பிராணாயாமம் பண்ணுறதுக்கு காசு இல்லை, பணம் இல்லை, தெரிஞ்சபடி பண்ணுவோம். யோக சாஸ்திரத்தில் பிராணம் பிரம்மே திவ்யஜானாது பிராணாத்தே பகல் விமானி பூதா நிஜாயந்தே பிராணே நஜாதா நிஜீவந்தி. நம்ம வாழறதுக்கு, உயிர் வாழறதுக்கு இந்த பிராணம், அதான் இந்த மூச்சு காற்று இருக்கும்போதே நம்ம செய்ய வேண்டிய செய்யணும். மறுபடியும் அதுதான்
காற்று உள்ள போதே பூத்திக்கோன்னு பெரியவா சொல்லுவாள். என்ன காற்று? உடம்பில் இந்த ஓடுகின்ற இந்த பிராண வாயு. நீங்கள் பார்க்கின்ற போகிறத இன்னும் வெகு சீக்கிரம், அநேகமாக ஒரு 6-8 மாதத்தில் காற்றுலேருந்து தண்ணி கண்டுபிடிச்சிடுவா விஞ்ஞானத்தில். அந்த தண்ணியை நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் வர விளைவுகளை சொல்லவும் ஆளாதது. எந்த மருத்துவத்தினாலும் தீர்க்க முடியாது. உடம்புல அரிக்குதும்மா, தடிப்பு வருதும்மா, காற்றாக தான் இருக்கும். காற்றுலேருந்து தண்ணியை பிரிச்சுட்டான்னா அப்புறம் முடிஞ்சு போச்சு. காற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறோம் சார், அது இன்னும் ஸ்பெஷல் வாட்டர், அக்வா வாட்டர், மினரல் வாட்டர்னு இன்னும் சொல்லுவீங்க. புனித நீர், மழை நீரை தவிர பாக்கி எல்லா நீரும் மாசுபற்ற காற்று. கடற்கரையை போய் அடிக்கடி நிறைய பேர் பார்க்குறாங்க. விளையாட்டாக குழந்தைகள் பெரிய உள்ள போய் பார்க்குறீங்க. நம்ம 4 தடவை 10 தடவை சொல்லிட்டோம். கடல் அலைகளை பார்த்துட்டால் வீட்டுக்கு ஆரம்பிச்சிடும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சண்டை, வம்பு, கூத்து, குளம். நம்ம நிம்மதியாக போனோம்ப்பா, பீச்சுக்கு போனோம், நல்ல சோளாபுரி வாங்கி சாப்பிட்டோம், நல்ல திருப்தியாக தான் இருந்தோம். வந்ததுக்கு பிறகு என்னமோ தெரியல, கண் பட்டு போச்சு. நம்ம கண் கடல் அலையில் பட்டது. கடல் அலை என்ன மாதிரி கொதிக்குதோ நம்முடைய வாழ்க்கை அப்படி கொதிக்குது. அதனால் மாரடைப்பை பற்றி நம்ம பேசுவோம். மாரடைப்பு அப்படின்னா என்ன? இதில் ஆன்மீகத்தில் மாரடைப்பு என்பது கிடையாது. இது சத்தியமான வார்த்தை. இப்போ நம்ம சந்தியாவந்தனம் பண்ணுறோம். அதில் நம்ம மார்ஜனம் அப்படி தெளிப்போம். பதிக்ராவின்னோகாரிஷனம் அப்படின்னு சொல்லி இந்த மார்பில் ஜலத்தை தெளிக்கும் பொழுது அந்த ஹிருதயமானது ஆக்கம் ஊக்கம் பெற்று வரும். அந்த சந்தியாவந்தனத்தை நிறுத்தினுடைய விளைவு, நீங்கள் சந்தியாவந்தனம் மந்திரமே செய்ய வேண்டாம். ஒரு மாவளை கொத்து எடுத்துங்கோ, தர்பை எடுத்துங்கோ, உங்களுடைய மார்பில். பெண்கள் தனியாக செய்ய வேண்டும். ஆண்கள் இடுப்பில் வேஷ்டி அங்கோஸ்வரம் இருந்தால் போகிறோம். இந்த ஹிருதயத்தில் மார்ஜனம், அதுக்குன்னு மந்திரங்கள்லாம் இருக்குது. இதை மந்திரத்தை ஊதி உத்திரனில் தீர்த்தத்தை எடுத்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு மோதிர வரலால் ஆத்மா வரையும் இந்த ஹிருதயத்தில் 3, 6, 12 முறை தெளித்து கொள்வதே. ஆபோ விட்டாம யோகுவகா ஸ்தான உர்ஜே ததாதநாமகேரனா யசக்ஷசேயோ வசிவதமோரச்சகா தஸ்ய வாஜய தேகனகா உச்சதீரிவ மாதரகா தஸ்மாஹரங்கமாமபோய செட்டையா இகின்வதாம் ஆபோ ஜனயதா ஜனகா. இப்படி சொல்லும்போது இப்படி 2வது பண்ணும்போது அது மார்ஜனம். ரிஷி தர்ப்பணம், தேவ ரிஷி தர்ப்பணம் மிக மிக இருக்குது. ரிஷிகள்லாம் செத்து போயிட்டாங்களா? கிடையாது. அதுக்கு அர்க்கியத்தை தான் தர்ப்பணம் என்று சொல்வார்கள். இதை செய்யும் பொழுதும் நான் குந்திட்டு உட்கார்ந்து போது நமது கைகள் 2 அப்படி சேர்ந்து உட்கார்ந்து செய்யும் பொழுது அங்கே ஒன்றாக செல்லும்போது அது ஒரு யோகபூர்வ சக்திகள் ஒன்று உண்டாகும். இப்படி ஏற்படும் பொழுது எந்த காலத்திலும் ஹார்ட் அட்டாக் என்பது மருத்துவத்தில் சொல்லுவார்களே தவிர இது எடுபடாது. இப்படிப்பட்ட மார்ஜன பூஜை ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பதற்கு நீங்கள் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஒன்றும் கதை விடலை. நீங்கள் நம்முடைய இந்த வாத்தியார் என்று சொல்லி கொடுத்ததும் அது மீண்டும் இறந்த நாடிலேருந்து எடுத்து, அதாவது நம்முடைய ஆன்மீக புனிதமான ஆன்மீகத்தில் அகஸ்திய விஜயம்னு வந்தது. மாதம் ஆமணி புரட்டாசி, ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் 2001. அதனுடைய 31ஆம் பக்கத்தை நீங்கள் எடுத்து பார்த்தேன்னா அழகாக உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது என்னாச்சு, கார்டியாலஜிஸ்ட்டு இதை 4 பேருக்கு சொல்லி கொடுப்பாரா? கிடையாது. என்ன வயிற்றை வச்சு அமுக்குவா, அதை வச்சு அமுக்குவா. கண்டிப்பாக இனிமேல் வருகின்ற ஒவ்வொரு நேரங்களிலும் மூச்சு திணறல் பயணங்களில் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பது வாத்தியார் சொல்வது. ஒருவருக்கு 2வராக செல்லுங்கள். கிளம்பும் போதே ஓம் குகாய நமகான்னு ஒரு 18 தடவை சொல்லுவோம். ஓம் கேசவாய நமகா 18 தடவை சொல்லுவோம். போகிற இடத்துல நல்ல விதமாக எல்லாம் நடக்கணும். ரொம்ப தூரங்கள் போகிறீங்க, ஒருத்தர் சந்திக்க போகிறீங்க, பயணங்கள் ராத்திரி பகலமாக இருக்குது, கையில் என்னத்தையாக எடுத்துகிட்டு போகிறது? காகித பூவை எடுத்துக்கொண்டு நீங்கள் பயணம் செய்யுங்கள். காகித பூ, அதுக்கு வாசனை கிடையாது. அந்த போகிற காரியத்தை வெற்றி அடைய செய்கின்றது காகித பூவே. நமக்கு எல்லாம் வெற்றி வெற்றி வெற்றி. இப்போ படிப்பில் வெற்றி வரணும், மறந்து போய்டுறது. படிப்பெல்லாம் எவ்வளோ படித்தாலும் கேள்வி கேட்குறான், கொஸ்டின் பேப்பர் வாங்குகிறோம், மறந்து போச்சு. நிறைய பசங்க சொல்லிக்கிறாங்க, கேட்குறாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? சமய உச்சித பிரசன்னகா. ஓம் யாதேவி சர்வபூதேஷு சமய உச்சித சமயோஜித பூஜித பிரசன்ன கன்னிகா அப்படின்னு சொல்லி அந்த ஓம் யாதேவி சர்வபூதேஷு சமயோஜித பூஜித
கன்னிகரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமகா அப்படின்ற ஓம் சமயோஜித பிரசன்ன தேவதாயே நமகா தேவியே போற்றி. இதை சொல்லிட்டு ஒரு நம்ம பேப்பர்லாம் ஒட்டுமே, அது என்ன சொல்லுவீங்க, லேபிள், அது மாதிரி ரிஷிகள் மகான்களுடைய சித்திர படங்கள் இருக்கும். அதை உங்களுடைய நோட்டு, உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர், பரீட்சை நம்பர், எக்ஸாமினேஷன் நம்பர் இதெல்லாம் எழுதி உங்களுடைய டாக்குமெண்ட்டு, தஸ்தாவேஜு, பீரோ, சமயக்கட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் வச்சுக்கோ. அதனால் ஒன்றும் பெரிய தூக்கிற வசதியெல்லாம் இல்லை. நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக எடுத்துன்னு போகும்போது உங்களுக்கு ஞானம் வரும், நினைவு வரும். நினைவாற்றல் எங்கே வச்சுட்டோமோ அப்படிங்கிறது கிடையாது. அது கார்த்த வீரியார்ச்சுன சுவாமியினுடைய மந்திரம் ஒன்று இருக்குது. பெரிய அளவில் காணாமல் போயிட்டு தடுமானா ஒருத்தர் பெரியவாளை கேட்டிங்கன்னா, ஓம் கார்த்த வீரியார்ச்சுன சுவாமி நமோ மகாராஜாபாயி சகஷ்டிமான் தசேதச மாத்திரேன ஜத நஷ்டம் ஜல்பிதே. அதனால் திருநின்ற ஊருக்கு செல்லுங்கள், அங்கே மரகதாம்பாள் ஹிருதயாளீஸ்வரரை வேண்டுங்கள், அங்கே நடராஜருடைய சன்னதியிலே போய் அகண்ட விதமான ஒரு குறைந்தது 72 நிமிஷம் நல்ல கம 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 என்று சாம்பிராணி புகையை போட்டு ஹிருதயாளீஸ்வரை வணங்கினால் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஹிருதய சம்பந்தமான வியாதியே வராது. வந்திருந்தாலும் உடனடியாக நீக்கப்படும். அன்றே நினை உங்களுக்கு வரும். இதை விட என்ன? ஆனால் நீங்கள் செய்கின்றது தர்மத்தை உதவியாக அதே பேஸாக நீங்கள் செய்யும்போது தர்மோதி ரட்சகா, ஓடிவிட்ட பிச்சையும் வந்து செய்த அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்து காட்டுவேன். இந்த பக்கத்தில் பண்ணுறது பூரா லஞ்சம், பொய், லாவண்யம், திருட்டு, ஆமாம் இந்த பக்கம் நான் தர்மம் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுற தர்மம் யாராருக்கெல்லாம் லஞ்சம் வாங்கி ஏமாத்துறீங்களோ கிரெடிட் அங்கே தான் போய் சேர்க்கக்கூடிய நான் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உழைத்து சம்பாதித்து உங்கள் பொருளிட்டு நீங்கள் பண்ணும்போது ஒரு 4 இட்லியில் 2 இட்லி தானம் பண்ணால் போகிறோம். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுவோம். அதனால் இப்பொழுது சிறு வயது பாலப்ப குழந்தைகளுக்கு நீங்கள் என்னென்னலாம் சொல்லிக் கொடுத்தா அவன் நல்ல விதமாக வரணும். நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. நாங்கள் மிக எளிமையாக எங்களுடைய வாத்தியார் தற்கொலை வெங்கட்ராம சித்தரை தெரியாத ஆன்மீக உண்மையான பக்தர்களே கிடையாது. இப்போ தர்ப்பணத்தை ஒவ்வொரு அமாவாசையும், குறிப்பாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தார், ஓய்வு பெற்று விட்டார், திருவரம்பூரில் இருந்தார், பிஹெச்சியில் இருந்தார், மகேந்திரவேலு பேர். நீங்கள் போகும்போது குருகாவூரில் சொல்லுவோம், பெரிய பந்தல் போட்டு கல்யாணம் மாதிரி தர்ப்பணத்தை பண்ணி வைக்க போகிற தை அமாவாசைக்கு போங்க. காசு வாங்க மாட்டார், பணம் வாங்க மாட்டார், ஒத்தனா ஒரு செலவு கிடையாது. தீர்த்த கண்டி எடுத்துகிட்டு போவோம். உங்களுக்கு வயிறார அற்புதமான புனிதமான அந்த இறைவனுக்கு படைக்கப்பட்ட அன்னதானமும் ஏற்பாடு. நீங்களும் கலந்துக்கலாம். ஒன்றுமே கவலை இல்லை, சும்மா போகலாம். அப்படியும் இல்லை, அந்தந்த ஊரில் எத்தனையோ இடங்கள் இருக்குது. நான் சொல்லணும்னா பித்திருக்களுக்கு எங்கெங்கெல்லாம் வருவாங்க. முதல்ல பித்திருக்கள் வந்து தங்குகின்ற இடம் ஆலமரம். ஆலமரத்தினுடைய வேரில் பண்ணுவோம். பணங்கிறீங்களா, பனை மரத்து வேரில் பண்ணுவோம். சந்தோஷம் மகிழ மரத்து வேரில் பண்ணுவோம். இப்படி ஒன்றுமே வேண்டாம். எப்போ பார்த்தாலும் எனக்கு நிழலாடுறது மாதிரி யானையை நிற்க வச்சு அதனுடைய நிழலில் கெஜசாயி தர்ப்பணம் பண்ணுங்கோ. இப்படி தர்ப்பணத்துக்கு இந்த இந்திய பாரத தேசத்தில் பல கயா, காசி, இப்படி பூவாளூர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு எந்தெந்த ஊர் இருக்கோ அந்தந்த எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்களுடைய சாட்சி ரூபமாக நீங்கள் இந்த தை அமாவாசையை பண்ணும் பொழுது, ஆனால் ஞாபகம் வைத்துக்கொள்கள், பயமுறுத்தலை. நீ அத்தனை பேர் என்ன ஜோசியம், என்ன ஜாதகம், என்ன பார்த்தாலும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஒரு மனுஷன் சொல்லுவான், உங்கள் தாத்தாலாம் எப்படி இருந்தாலும் தெரியுமா, என்னப்பா இப்படி இருக்க? கணக்கு போய் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜென்ரேஷன் 7 தலைமுறைக்கு அந்த அளவு போயிருக்கும். ஒன்று அவர் கஷ்டத்துலேயோ இதுலேயோ போயிருப்பார், இல்லை சுகமாக இருந்திருப்பார். இப்போ 7ஆவது தலைமுறையில் அந்த டிஎன்ஏன்னு சொல்கிறீங்களே இங்கிலீஷில், அந்த டிஎன்ஏ மாதிரி இவன் நேர்மாறான வாழ்க்கை, தலைகீழ் வாழ்க்கை. அடாடாடாடா. இப்போ நிறைய இருக்கார். நகரத்தார்னு பேருவார். காரைக்குடியில் இந்த செட்டியாருக்கு ஒரு தனி பேர் நகரத்தார். தலைமையில் கல்லை தூக்கிட்டு வந்து இங்கே வந்து சிவலிங்கமாக அதை பாவித்து அடித்து செதுக்கி இந்த இந்தியா பாரத தேசம் பூரா காசி விசாலாட்சி விஸ்வநாதர்னு வச்சது அந்த நகரத்தாரையே சாரும். எந்த நகரத்தாரும் ராஜ வாழ்க்கையை வாழ்கிறாங்க, புரியுதுங்களா? ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நிதி அமைச்சர், அந்த மாதிரி நகரத்தார்கள் செய்கிற தர்மங்கள்
சொல்லி ஏயா நாங்கள்லாம் முதலியாரெலாம் ஒன்றும் பண்ணி கிடையாதே. முதலியார்கள் இல்லை என்றால் கட்டிக்கிற ஆடே கிடையாது. சிக்கலில் உகந்தலிங்க சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செய்வார்? கையாலேயே ஆடையை தறி போட்டு நெய்வார், தானம் பண்ணுவார். அங்கேயே ஜீவசமாதி. ஆனால் சொல்லிட்டு போனார். எதுக்குன்னு கேட்கும்போது சித்தர்களும் சொல்கிறது கிடையாது. ஏதோ உங்கள் உடம்புக்கு நல்லது. ஆடை உடையான் சபைக்கு எஞ்சான். ஆடை இல்லாத மனிதன் அரை மனுஷன். அதனுடைய தத்துவம் என்ன? அங்கே வஸ்திரதானம் பண்ணால் மானம் போகின்ற பிரச்சனை எல்லோருக்கும் வரும். உன்னால தான் என் மானம் போச்சு, அவளால் என் மானம் போச்சு, என் பிள்ளையாலேயே என் மானம் போச்சுன்னு சொல்கிற குடும்பம் எல்லா இடத்துலையும் இருக்குது. வெளியில் தெரியல. சின்ன வீட்டில் சின்ன விதமாக நடக்குது, பெரிய வீட்டில் பெரிய விதமாக நடக்குது. இது இல்லாத இடங்கள் சந்தோஷம் என்பது அதுக்கே தோஷம் வந்துடுது. இப்போ காலம்பரை 6லேருந்து 8 மணி வரையும் இன்றைய நாள் எப்படி உட்காரு, இன்றைக்கி என்ன கேட்டுக்கோ, உன்னுடைய ராசியை பற்றி சொல்லியிருக்கார், அவர் ராசியை பற்றி சொல்லியிருக்கார், ரைட். அவர் சொல்லுகின்றது ரைட். அவர் சொன்னது உனக்காக சொன்னாரா? நீ உன்னுடைய வயது என்ன, திசை என்ன, உன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, பாக்கிய ஸ்தானத்தை எல்லாத்தையும் பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் தனியாக நீங்கள் செய்கின்ற இப்போ ஒன்று இருக்குது. மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் சொல்லியிருக்கார். ஒத்துவோங்கோ, அவரை வணங்குங்கோ. ஆனால் இன்றைக்கி தான் காலம்புரை 7:15 மணிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. மேஷராசி திருமணம் ஆகிடுமான்னு குதர்க்கமாக கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு கால நேர பருவம் எல்லாம் ஒத்துவரும். இதெல்லாம் அதாதி ஜோதிஷம் அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் ஆபசந்திகி வைத்துதசந்தானம் ஜித்யதி ஜோதிஷம் அதாதி வித்யம் ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவா சுத்தர ரூபம் வித்யா சந்திகி பிரவஜனகம் சந்தானம் இத்யதி பிரஜம் அதாத்யாத்மம். அதனால் சொல்லிகிட்டே போகலாம். இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் 2 அந்த யானைகள் இப்படி இருக்கும். துதிக்கி அப்படி தூக்கிட்டு 2 பக்கமும் தாமரை பூவை வச்சுட்டு யானை இருக்கும். மகாலட்சுமி உட்கார்ந்துருப்பா. அமர்ந்த குளத்தில் தாயார் இருக்கிற உதாரணமாக நான் கும்பகோணத்தில் உள்ள சாரங்கபாணி பெருமாள் கோயிலில் போய் தாயார் அமர்ந்த குளத்தில். திருச்சேரியில் சரணாயினுடைய தாயார் 2 பக்கம் படிதாண்டா பத்தினி. செங்கமல தாயார் அப்படி. ராஜகோபால சுவாமியை பற்றி பெரிய கதையை சொல்கிறோம். இப்படி 2 கஜங்கள், கஜான பூத கணாதி சேவிதம்னு சொல்ல முடியும். தட்டாத கதவு தட்டும், திறக்காத கதவு திறக்கும், வராத சொத்து பணம் காசு அத்தனை வரும். இன்றிலிருந்து பெண்கள் பூஜிக்க வேண்டியது உங்களுடைய கைகளால் 5 விதமான பொருள்களை நம்ம சொல்லியிருக்கோம். தர்ப, குங்குமம், மங்களாட்சத, ஸ்வர்ணம், இப்படி தங்க காயின் இதை வைத்து உங்களுடைய கைகளை இப்படி வச்சு அதை பூஜை செய்யும்போது சுமங்கலியாக வாழ்வீர்கள். இல்லையா எங்கள் ஆத்துக்கார் கிளம்பிட்டார், அப்பையும் நீங்கள் சுமங்கலி தான். சுமங்கலி என்பது எப்பொழுது ஒரு பெண் என்னைக்கு பூப்படைந்தாலோ பருவமடைந்தாலோ குங்குமப்பொட்டு வச்சுட்டாலோ அன்னையிலேருந்து அவர் சுமங்கலியே. அவங்களுக்கு விதவா தன்மை வராது. அதனால் நான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்வது கூடாது. ஆனாலும் தன்னையே தான் கெடுத்துக் கொள்வதற்கு ஒட்டுப்பட்டு. இப்போ அன்றைக்கி ஏதோ ஒரு பார்த்தேன், யாரோ பார்த்தோம், நல்லா சொல்கிறாங்க, விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 2 புருவத்துக்கு நடுப்புற பொட்டு வச்சுட்டாங்க. இங்கே தான் ஆத்மியா சக்தி, இங்கே தான் தேவதை இருக்கிற இடம். அதை போய் மறைச்சாச்சுன்னா என்ன இருக்கும்? சூஷ்மனா. இந்த வலது கலையில் வலது மூக்கில் வருது சூரிய நாடி, சூரிய கலை. இடது மூக்கில் வருது சந்திர நாடி, சந்திரகலை. இதை 2ஐயும் ஒன்றா அடக்கி சுழுமுனை. இந்த சுழுமுனையில் கொண்டு போய் பொட்டு வச்சுக்கிறாங்க. பொட்டு வச்சா என்ன ஆகும்? அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். அவங்க என்ன செய்ய போகிறாங்க அவங்களுக்கே தெரியாது. ஆனால் பெருமானமாக பேசுவாங்க. கையில் நெகல் பாலிஷ் போட்டிருப்பா, என்ன பொட்டுப்பட்டா மருதாணி வச்சுருப்பாங்க. மருதாணியை அடைச்சி வைக்கணும், அண்ணா வைக்கணும். ஒரு இன்னென்ன ஆடைகளின் தத்துவம், அதான் அங்க லட்சணம், சாமுத்திரியா லட்சணம், அங்க சாஸ்திரம், லட்சண சாஸ்திரம், ஸ்வர சாஸ்திரம். அந்த காலத்தில் பொன் பார்க்குற படலத்தில் அப்படி நடந்து சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு வா. அதனுடைய கதைகளையும் நான் சொல்கிறேன். எப்படி சொன்னால் எளிமையாக சொல்கிறேன். மகாவிஷ்ணு பார்க்கடலை கடையும் போது முதல்ல வந்தவா அக்கா, 2வது வந்தவ தங்கச்சி. பார்க்கடத்தில் அந்த பெரிய கதை இருக்குது. அக்கா வந்துட்டா, தங்கச்சி வந்துட்டா. பார்க்குறார், பெருமாள் ஜம்முன்னு இருக்கார், ராஜா மாதிரி இருக்கார், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா. பேசாமல் இருக்கார் பகவான். அப்புறம் இன்னொருத்தி வந்தார், கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட் போல இருக்கு.
எனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசையாக இருக்குன்னு. தெரியும், அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. பரந்தாமன் இல்லையா? சரி ரைட், 2 பேரும் நீங்கள் வந்துட்டு எனக்கு சந்தோஷம். ஒரு சின்ன பரீட்சை, அதில் எனக்கு திருப்தி ஆகுதுன்னா அதை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ எஸ் சொல்லுவோம். என்ன பரீட்சை? ஒரு 10 அடி தூரம் நடந்து போயிட்டு நடந்து வாங்குவோம் அப்படிங்கிறான். போகிறாங்க, 2 பேரும் போகிறாங்க, நடந்து இப்படி போயிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்லுவோம் அப்படின்னு அந்த மூத்த தேவியானவள், சரிதானா கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. இல்லை பாருங்க, பெரியவங்களாம் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அதான் பகவான் சொன்னான், நீ நடந்து போன அழகு அவ்வளோ டாப், ரொம்ப நல்லா இருக்கு. இவ பாவம் லட்சுமி இல்லையா, நீ நடந்து வந்த அழகு நல்லா இருக்கு, நீ என்னோட இரு. அதான் இப்படி மகாலட்சுமியை ஆத்மானம் பண்ணிக்கிறார். அப்போ கோபம் வந்துடுத்து. மூத்த தேவி, மூதேவியெல்லாம் கிடையாது. எனக்கு இடம் கொடு, நான் உன்னை, நீ அவளை என் தங்கையை நீ வந்து உன் பக்கத்துலேயே வச்சுருக்க, திருமாரூரில் வச்சுருக்க, ஆலிங்கனம் பண்ணி வச்சுருக்க, எனக்கு இடம் கொடு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஏகப்பட்ட இடம் தரேன். முதல்ல சூரிய உதயத்துக்கு பின்னாடி யார் ஒருத்தர் எதுக்கிறாளோ அவள் வீட்டுக்குள்ளே நீ நிரந்தரமாக இரு, விளக்கமாத்து நுனியில் இரு, மண் புழுதி தூத்துகின்ற இடத்துல இரு, கெட்ட வார்த்தைகள் பேசுகின்ற இடத்துல இரு, இப்படின்னு 46 இடங்களை மூதேவி குடியிருக்கும் மூத்த தேவி குடியிருக்கிற நீ இருக்கு. ஒரு வழி பண்ணிடு, உனக்கு நிறைய வேலை. இங்கே வந்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் இவ செய்கிறா, நாங்கள் 2 பேரும் இங்கே பேசி தான் செய்வோம். ஆனால் நீ உன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணு. கண்ணா பின்னாடி பேசுகிற சண்டை இடத்துல பெருசாக கலக்கி விட்டுரு, சின்ன சண்டையை போராக்கி விட்டுரு. அழுக்கான வஸ்திரங்களை ரைட், கிழிஞ்ச வஸ்திரங்களை போட்டுட்டு இருக்கா விடு, தலையை அவுத்து போட்டு போகிறாங்க, அவங்கள பிடிச்சிக்கோ. இப்படி மகாலட்சுமியுடைய சரித்திரத்தை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் பார்க்கலாமா வேண்டாம், விட்டுலாமா, பயமாக இருக்குது, கவலையப்படாதீங்க. இப்போ அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்னவளாக இருக்கும்போது அவர் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் சார், உங்களுக்கு தெரியுமா, பெரிய இதெல்லாம் நடிக்கிறார், நான் ட்ராமாலாம் நடிக்கிறார். அந்த மாதிரி ஸ்டெண்ட்டுன்னு நீங்கள் சொன்னதுனால அது உரியேறி போய் இப்போ உடம்புல ஒவ்வொரு பாகத்துலேயும் ஸ்டெண்டு வைக்கிறேங்கிற நிலைமை வந்து விடும். பார்த்துக்கோ, அவர் ஸ்டெண்டு வச்சுருக்கா, கொஞ்சம் வேகமாக பேசாதீங்கோ. என்னன்னு கேட்டால் இது ஒரு ஸ்பிரிங்காம், அது உள்ளதை கட் பண்ணிவிட்டு அதை வைக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை இன்றிலிருந்து இப்பொழுது இருதய சம்பந்தமான வியாதிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பற்றி நிறைய சொல்வோம், ஐஸ்வர்யத்தையும் சொல்லிக்கொண்டே இருப்போம். யாரிடமும் ஏமாறாமல் இருப்பதற்கு சமயோஜித பிரசன்ன கர்மிகா இதை வச்சுக்கணும். வீட்டில் நீங்கள் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் அத்தனை இருக்கணும். நமக்கு மூல குருவான ஆதிமூல குருவான வெங்கட்ட அபிராம லிங்கம் அப்படின்னு நம்மளுடைய திருவண்ணாமலையில் லோகமாதா அகஸ்தியாசிரமத்தில் வெங்கட்ராம சித்தருடைய ஜீவாலயம் கிடையாது, மகான்களுக்கு சித்தி கிடையாது, முக்தியும் கிடையாது. நமக்கு முக்தியையும் சித்தியையும் சக்தியையும் அளிக்கின்றவருக்கு ஏது முக்தி? அவர் போயிட்டாரு, புறப்பட்டுட்டாருங்கிறான். 56,000 கோடி வேகத்தில் நம்மளோட நிற்பார். இருக்கும்போது கொஞ்சம் தான் வேலை செய்வார். ராமர் இருந்தார், கிருஷ்ணர் இருந்தார். அவெல்லாம் உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு விதம், தன்னுடைய இடத்துக்கு போகும்போது அவருடைய சக்திகள் சொல்லவும் ஆளாது. ஒரு நம்முடைய அகஸ்திய விஜயமான ஒரு புத்தகத்தை தொடணும்னா அவன் தலையில் எழுத்து நல்ல இருந்தால் எடுக்கும், நல்ல காலம் வந்தால் கிடைக்கும். அதாவது சொல்வாளே, கேடு வரும் முன்பே மதி கெட்டு வரும். அதே மாதிரி எங்களுடைய அகஸ்திய விஜயம், யானை வரும் முன்பு மணி ஓசை வரும் முன்பு. இந்த கஜலட்சுமி இன்னைக்கு அனுஷ நட்சத்திரம், உலகநாயகி லட்சுமி ஈஸ்வரர் திருநன்றியூர் மாயாவிலிருந்து 6 மணி தூரம் லட்சுமி தீர்த்தத்தை நீராடி தாமரை புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்து தாமரையிலே தர்ப்பணம் செய்து இன்னைக்கு சக்கர பொங்கலை தாமரை இலையில வச்சு படைத்து பின்பக்கமாக வைத்து தானம் கொடுத்தால் குபேர செல்வயோகம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர லிங்கத்தை வணங்குவதும் அதன் மேலே காசு பணங்களை வரவழைத்து நீங்கள் என்ன செய்யணும், வாங்கும்போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கம் பண்ணிக்கணும். பயிற்சி. ஓம் பூர்வ உத்திராதன ஆகர்ஷண சாதனாமிர்தம் சரணம் சரணம் சரணம். ஓம் பூர்வ உத்திராதன ஆகர்ஷண சாதனாமிர்தம் சரணம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய லிங்கம் வச்சுருந்தேன், காட்டுறேன், இருந்துன்னா காட்டுறேன். பாருங்க, இந்த உத்திரட்டாதி இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் விடலை, எல்லாத்துக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எவிடன்ஸ் இருக்குது. என்ன, இந்த படத்தை நீங்கள் பொட்டியில் வச்சுக்கோ, நீங்கள் நல்ல க்ஷேமமாக இருப்பீர்கள், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும், கிட்டாத செல்வம் வந்து சேரும், வர வேண்டிய சொத்துக்கள் அத்தனை வரும். நீங்கள் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில்
பிறக்கத்தை கொடுத்து வைக்கணும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையதே. வெங்கட்ராமசித்தருக்கு சர்வம் அர்ப்பணம். எதுவும் என்னுடையது, அனைத்தும் உடையது. தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புகள் இருந்தால் இன்றைக்கி நடக்குது நாளைக்கு நடக்குதான்னு தெரியாது. இப்போ இருக்கிறோம் காலமே இது பொய்யடா, காத்தடைச்ச பொய்யடா, போட்டுக்கிட்டு தான் கொடுக்குது. ஜோதிஷத்தை பற்றி பேசுவோம். நிறைய பேர் கேளுங்க, லைனில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஜோதிஷம் நினைச்சால் ஈஸி, தொட்டு பார்த்தால் பெரும் கஷ்டம். கடலுடைய ஆழத்தையும் அளந்துடலாம், ஆனால் ஜோதிஷத்தினுடைய ஒரு நுனியை கூட பிடிக்க முடியாது. ஏன்னா ஜோதிஷம் அப்படிப்பட்டது. வேதங்களின் இரு கண்கள். அதாதி ஜோதிஷம் அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் ஆபசந்திகி வைத்யுத சந்தானம் இத்யதி ஜோதிஷம் அதாதி வித்யம் ஆச்சாரிய பூர்வ ரூபம் அந்தேவா சுத்தர ரூபம் வித்யா சந்திகி பிரவஜனகம் சந்தானம் இத்யதி வித்யம் அதாதி பிரஜம். இப்படி நிறையா இருக்குது. நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆசனங்களினுடைய முறை, அதனுடைய பலன்களை பற்றி அடுத்தாப்பில் பார்ப்போம். நீங்கள் 4 பேர் சொல்லுவோம். நீங்கள் நல்லா க்ஷேமமாக இருக்கணும்னு வேண்டிப்போம். ஓகே.